Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. It's a great joy for us to witness this wedding between Gideon and Prayanti. சகோதரன் கிடியனுக்கும் சகோதரி பிரயாந்திக்கும் இடையில் நடைபெறும் இந்த பரிசுத்த விவாகத்தை பார்ப்பது நம் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. We have come to bless them and pray for them. அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கின்றோம். The greatest joy for us is to enjoy His presence in a wedding service like this. நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால் தேவாதி தேவனின் திருப்பிரசன்னத்தை இப்படிப்பட்ட விவாக ஆராதனையில் அனுபவிப்பதுதான். The Lord Jesus said, "Where two are gathered or three are gathered together in His name, He would be there." ஆண்டவராகிய இயேசு சொல்லி இருக்கிறார், 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே எங்கு கூடியிருந்தாலும் அங்கே அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். So we are conscious of His presence and joyful of His presence. அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அவருடைய பிரசன்னத்தின் பேரின்பத்தினால் மகிழ்ந்தவர்களாய் இங்கே வீற்றிருக்கின்றோம். We would like to read a scripture portion, Ecclesiastes chapter 4 from verse 9 to 12. பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரையிலுள்ள வசனங்களை நாங்கள் படிக்க விரும்புகிறோம். The bridegroom and bride will follow that. It will be a blessing to you. மணமகனும் மணமகளும் கவனித்து கேட்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். Ecclesiastes chapter 4 from verse 9 to 12. பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரையிலுள்ள வசனங்கள். 2 are better than 1 because they have a good reward for their labor. ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலனுண்டாகும். For if they fall, one will lift up his fellow, but woe to him that is alone when he falleth, for he hath not another to help him up. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. Again, if two lie together, then they have heat, but how can one be warm alone? 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடுண்டாகும். ஒண்டியாய் இருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி? And if one prevail against him, 2 shall withstand him, and a 3-fold cord is not quickly broken. ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்புரி நூல் சீக்கிரமாய் ஆறாது. This scripture portion is written by the wise man Solomon. இந்த வேத வசன பகுதியை ஞானி என்று அழைக்கப்படுகிற சாலமோன் ராஜா எழுதியிருக்கின்றார். We find here the blessing of the unity of the two. இங்கே 2 பேர் ஒன்றாய் இணைவதினால் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கின்றோம். The word two may represent 2 men or even 2 women. இருவர் என்ற வார்த்தை 2 ஆண்களை குறிக்கலாம், இல்லாவிட்டால் 2 பெண்களையும் குறிக்கலாம். But I feel it is proper to assume the word two represents here bridegroom and bride, husband and wife. என்னை பொறுத்தவரையிலும் இருவர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை உண்மையிலேயே மணமகனையும் மணமகளையும் மிக சிறப்பாக எடுத்து காட்டக்கூடிய ஒரு வார்த்தை. And just go into the scripture we have read and you will find the depth of God's blessing. இந்த வேத வசன பகுதியை கவனமாய் பார்க்கும் பொழுது திருவசனத்தில் எவ்வளவு ஆழமாய் ஆச்சரியமாய் தேவன் காரியங்களை எழுதி வைக்கிறார் என்பது நமக்கு விளங்கும். 3 times the word two occurs in this portion. இந்த வசன பகுதியிலே இருவர் என்ற வார்த்தை 3 தடவைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 are better than 1. ஒண்டியாய் இருப்பதிலும்
இருவர் கூடியிருப்பது நலம். Two lie together and they have heat. இரண்டு பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடுண்டாகும். And the two shall withstand him. இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். The blessing of the two, the unity of the two are really wonderful. இங்கே இருவருக்கு இடையில் காணப்படுகின்ற ஐக்கியம், அதன் மூலமாய் வரக்கூடிய ஆசீர்வாதம் உண்மையிலேயே ஆச்சரியமாயிருக்கிறது. When you read verse 9, two are better than one, it reveals the counsel of God. ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம் என்பது சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆலோசனை. When I read this sentence, my mind went back to Genesis. இந்த சொற்றொடரை படித்த பொழுது என் சிந்தை ஆதியாகமத்திற்கு பறந்து சென்றது. Because God said it is not good that man should be alone. ஏனெனில் தேவாதி தேவன் சொன்னார், மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல. I thought for a while, to whom did God say that? நான் சற்று நினைத்து பார்த்தேன், யாரிடத்தில் தேவன் இதை சொன்னார்? I don't think God said it to Adam, and it cannot be to Eve, for she was not yet created. ஆதாமினிடத்திலே இதை தேவன் சொல்லி இருப்பார் என்று நினைக்கவில்லை. ஏவாளிடத்தில் சொல்லி இருக்க முடியாது, ஏனென்றால் ஏவாள் இன்னும் சிருஷ்டிக்கப்படவே இல்லை. I think God said it to himself. நான் நினைக்கிறேன் தேவன் அதை தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். Probably one day he said to himself, it is not good that man should be alone. நான் நினைக்கிறேன் ஒரு நாளிலே அவர் தனக்குள் சொல்லிக் கொண்டார், மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல. See, do you have the habit of speaking to yourself at any time? உங்களுக்குள் நீங்கள் பேசிக்கொள்ளுகிற, தனக்குத்தானே பேசுகிற பழக்கம் உங்களுக்கு இருக்கின்றதா? I have that experience, speaking to myself. எனக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டு. என்னோடு நானே பேசிக்கொள்வேன். So God also probably said to himself a great truth. நான் நினைக்கிறேன் தேவனும் இந்த மாபெரும் சத்தியத்தை தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டார். When God said it is not good that man should be alone, there is no argument. மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று தேவன் சொன்ன பிறகு அதிலே தர்க்கம் பண்ணுவதற்கு என்ன இருக்கிறது? He said it when man was living in the dispensation called period of innocency. குற்றமில்லாமையின் காலம் என்கின்ற காலகட்டத்திலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது தேவாதி தேவன் இந்த சொற்றொடரை சொன்னார். It is not after Adam and Eve committed sin God said this. ஆதாம் பாவம் செய்த பிறகு மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று தேவன் சொல்லவில்லை. It was the zenith of man's holiness at the time. மனிதன் தன்னுடைய பரிசுத்தத்தின் உச்சகட்ட நிலைமையில் இருந்த பொழுது தேவாதி தேவன் இதை சொன்னார். And so the thought of marriage was born in the mind of God the Father. பிதாவாகிய தேவனுடைய உள்ளத்திலே பரிசுத்த விவாகம் என்ற எண்ணம் அப்பொழுதே எழுந்தது. The initiation of the marriage is divine. It's not a human one. திருமணம் என்கின்ற அமைப்பை தேவனே உண்டாக்கினார். மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே வசதிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அல்ல திருமணம். When you read two or better than one, it only reveals God's counsel to mankind. ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம் என்பதை பார்க்கும் பொழுது அது மனு குலத்திற்கு தேவாதி தேவனின் ஆலோசனையை காட்டுகிறது. And I speak to the bridegroom and bride today. மணமகனையும் மணமகளையும் பார்த்து நான் இன்று பேசுகிறேன். You should cultivate the habit of listening to God's counsel every day in your married life. உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவனின் ஆலோசனை கேட்கின்ற பழக்கத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். Even when Jesus participated in the wedding at Galilee, கலிலேயா என்ற பகுதியிலே நடந்த
திருமண வைபவத்தில் இயேசு பங்கேற்ற பொழுது the earthly mother of Jesus said to the governor of the feast, whatsoever he said, do it. இயேசு மானிட அவதாரம் எடுத்த பொழுது தாயாக இருந்த மரியாள் அந்த திருமண வீட்டிலே பந்தி விசாரிப்புக்காரர்களின் தலைவனை பார்த்து சொன்னாள், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்யுங்கள். Thus let me emphasize as a first thought to you that you should hear God's counsel always in your wedded life. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே நான் மிக முக்கிய காரியமாய் சொல்கிறேன், எப்பொழுதும் எல்லா காரியங்களிலும் தேவனுடைய ஆலோசனையை பெற்று அதன்படி செயல்படுங்கள். The mistake of some people is to run to the counsel of another human being, probably a relation. சிலர் செய்கிற தவறு என்னவென்றால் அவர்கள் ஆலோசனைக்காக வேறு மனிதர்களை உறவினர்களை நாடி தேடி ஓடுகிறார்கள். That's the reason why marriage is a failure. ஆகவேதான் திருமண வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாய் தோல்வியாய் மாறுகிறது. The second thought to you is, இரண்டாவது உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற குறிப்பு, you read here, if two lie together they have heat. இரண்டு பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடுண்டாகும். The blessing of the unity of the two is concord, fellowship. இருவர் ஐக்கியமாய் இருக்கும் பொழுது வரக்கூடிய ஆசீர்வாதம் ஒற்றுமை, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்யோன்யம். Lying together does not literally mean sleeping. படுத்துக் கொண்டிருப்பது என்பது எழுத்தின்படியாக படுத்திருப்பதை மட்டும் சொல்லவில்லை. It means the unity, fellowship, love, concord. அது உண்மையிலேயே ஐக்கியத்தை, ஒற்றுமையை, அந்யோன்யத்தை மிக தெளிவாய் காட்டுகிறது. You see, the primary thought I could give you today is your love. இன்று உங்களுக்கு முன்பாக நான் சொல்ல விரும்புகிற மிக முக்கியமான கருத்து அன்பு. You have heard from the Bible portion read to you that a husband is expected to love his wife as Christ also hath loved the church and gave himself for it. சற்று முன்பதாக படிக்கப்பட்ட வேத வசன பகுதியிலே தெளிவாக சொல்லப்பட்டது, கிறிஸ்து சபையின் மீது அன்பு கூர்ந்தது போல ஒவ்வொரு புருஷனும் தன் சொந்த மனைவி மீது அன்பு கூற வேண்டும். The extent or the pattern of the love of the husband towards wife is that of Jesus to the church. ஒரு புருஷன் தன் மனைவியின் மீது காட்ட வேண்டிய அன்பிற்கு அளவுகோல் எது? கிறிஸ்து திருச்சபையின் மீது எந்த அளவு அன்பு காட்டி இருக்கிறாரோ அந்த அளவிற்கு அன்பு காட்ட வேண்டும். Jesus didn't have limitation or any reservation from showing his love to the church, shedding his last drop of his blood and giving his last breath to the church. திருச்சபைக்கு தன் அன்பை காட்டும் வேளையிலே இயேசு இவ்வளவுதான் அன்பு, இதற்கு மேல் அன்பு காட்ட மாட்டேன் என்றோ, இல்லாவிட்டால் இவ்வளவுதான் உனக்கு செய்வேன், இதற்கு மேல் செய்ய மாட்டேன் என்றோ அவர் எதையும் தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் கடைசி சொட்டு இரத்தத்தையும் கடைசி மூச்சையும் திருச்சபை கை கொடுத்தார். That's the way every husband is expected to love his wife. இப்படித்தான் ஒவ்வொரு புருஷனும் தன் மனைவியின் மீது அன்பு காட்ட வேண்டும். And love is reciprocal and so it expects love. அன்பு ஒருதலை பட்சமாய் நீண்ட காலம் இருக்க முடியாது. அன்பு மீண்டுமாக அடுத்தவரிடத்திலிருந்து அன்பை பிரதிபலிக்க செய்யக்கூடியது. It is implied, understood that the wife also is expected to show similar love to her husband. மனைவியும் தன்னுடைய புருஷன் மீது அதே போன்ற அன்பை காட்ட வேண்டும் என்பது சொல்லப்படாவிட்டாலும் அது உள்ளடங்கி இருக்கிறது. The consequential formula of love is to forgive and forget. அன்பை வளர செய்யக்கூடிய ஒரு சூத்திரம் என்றால் மன்னிப்பது, மன்னித்ததையே மறந்து விடுவது. If somebody would say I love you or so and so so and so, it means it has a very special characteristic of forgiving the other man's shortcoming and to forgetting it. யாராயிலும் ஒருவர் இன்னொருவரை பார்த்து
நான் உன் மீது அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால் அது உண்மையிலேயே எதை காட்டுகிறது? அடுத்த நபர் செய்த தவறை மன்னித்து முற்றிலும் மறந்து விடுவது. I believe that here the couple would do that. இன்று பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுகிற இந்த தம்பதிகள் இதை அப்படியே பின்பற்றுவார்கள் என்று நம்புகிறேன். Married life is not a bed of roses. இல்லற வாழ்க்கை என்பது ரோஜா மலர் தூவப்பட்ட ஒரு படுக்கை அல்ல. Sometimes we think once we get married no problem. சிலர் நினைப்பார்கள் கல்யாணம் ஆகிவிட்டால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருங்க. Only after marriage problem starts. ஆனால் உண்மையிலேயே கல்யாணத்திற்கு பிறகுதான் பிரச்சனைகளே எழும்ப ஆரம்பிக்கின்றன. Until marriage we are very good, very pious, and we think within ourselves no man will be like me. திருமணம் ஆகும் வரையிலும் நம்மை பார்த்தா அடடா எவ்வளவு நல்ல குணம் உடையவர், இவரை மாதிரி ஆள் இருப்பார்களா என்றுதான் ஒவ்வொருவரும் நினைப்பார்கள். நாமும் அப்படித்தான் நம்மை குறித்து நினைப்போம். The true color and the true image comes out only after you interact with your wife, your husband. புருஷன் மனைவியோடும் மனைவி புருஷனோடும் இணைந்து செயல்படும் பொழுதுதான் உண்மையான சாயம் வெளியே வர ஆரம்பிக்கும். So may your love be strong, steadfast. உங்களுடைய அன்பு உறுதியாய் ஸ்திரமாய் நீடித்திருக்கட்டும். May I give you a secret for that? அதற்கு நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன். We read here, if two lie together, then they have heat. இரண்டு பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும் என்று படிக்கின்றோம். The Bible speaks of the heat, the fire of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவரால் வரக்கூடிய அனலை குறித்து திருவசனம் சொல்லுகிறது. The one who cometh after me shall baptize you with Holy Ghost and fire. எனக்கு பின்பாக வருகிறவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகிப்பார். So the warmth, the heat comes from the Holy Ghost. அனல் அக்கினி இது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாய் வரக்கூடியது. When you too are filled with the Holy Ghost, getting up early morning and again and again filled with the Holy Ghost, your affection increases. நீங்கள் இருவரும் அதிகாலையில் எழுந்த உடனேயே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைந்து வழியும் பொழுது உங்களுக்குள் இருக்கக்கூடிய அன்பும் பொங்கி வழியும். The last thought for you. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 12th verse we read. 12வது வசனம். The two shall withstand. இருவரும் எதிரியை எதிர்த்து நிற்கலாம். If one prevail against him, the two shall withstand. ஒருவனை இன்னொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். The blessing of the unity of the two is courage. இரண்டு பேர் ஒன்றாய் மாறுவதினால் வரக்கூடிய ஆசீர்வாதம் தைரியம். You see, as long as you are single, there is always some sort of fear. நீங்கள் தனிமையா இருக்கும் வரையிலும் ஒரு விதமான பயம் சுற்றி சுற்றி வரும். I have seen some very sound personality people. நான் சிலரை பார்த்திருக்கிறேன். நல்ல பயில்வான் போல திடகாத்திரமாய் இருக்கக்கூடியவர்கள். Outwardly also very strong and seem to be bold. வெளியரங்கமாய் பார்க்கும் பொழுது திடகாத்திரமான சரீரம், மிகுந்த தைரியம் உள்ளவர் இவர்தான் என்று நினைக்க தோன்றும். But you go and talk to them, they reveal their cowardice nature. அவரிடத்தில் கொஞ்சம் அமர்ந்து பேசினால் அவர்கள் தங்கள் உள்மனத்தின் பயங்களை எப்படி பயந்து நடுங்குகிறார்கள் என்பதை பகிர்ந்து கொள்வார்கள். But when a person has somebody by his side, especially his wife or a husband to the wife, they feel they are comfortable and they feel they are strong. ஆனால் புருஷனுக்கு உதவியாக மனைவி நிற்கும் பொழுது, மனைவிக்கு உதவியாக புருஷன் இணைந்து நிற்கும் பொழுது இருவரும் ஒருவர் பலத்திற்கு பலம் சேர்த்து தைரியமாய் இருப்பார்கள். If one prevail against another, the two shall withstand. ஒருவனை இன்னொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்பார்கள். I have seen practical life. நடைமுறை வாழ்க்கையிலே நான் சில சம்பவங்களை பார்த்திருக்கிறேன். There will be quarrel between husband and wife. புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையிலே அதுவரைக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கும். But when some third party comes against either wife or husband, அப்பொழுது மூன்றாவது ஒரு நபர்
புருஷனுக்கு விரோதமாகவோ மனைவிக்கு விரோதமாகவோ வந்தால் these two will join together and fight. புருஷனும் மனைவியும் ஒன்றாய் இணைந்து வந்தவனை ஒரு கை பார்ப்போம் என்று சண்டை போடுவார்கள். No teaching is necessary, unconscious automatic unity comes. ரெண்டு பேரும் இணைந்து எதிரியை சமாளியுங்கள் என்று யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அறியாமலே இருவரும் இணைந்து எதிரியை சமாளிப்பார்கள். That's the blessing of the unity. அது இருவர் ஒன்றாய் சேரும் பொழுது வரக்கூடிய ஐக்கியத்தின் ஆசீர்வாதம். So your courage shall be great after this married life. இந்த பரிசுத்த விவாகத்திற்கு பிறகு உங்களுக்குள் இருக்கிற தைரியம் பல மடங்கு பெருகும். There is a Bible verse. ஒரு வேத வசனம் உண்டு. One shall chase 1,000, two shall put to flight 10,000. ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். So the strength of the unity is not double fold, but is 10 times. 2 பேர் ஒன்றாய் இணையும் பொழுது பலம் 2 மடங்காக பெருகுவதில்லை, 10 மடங்காக பல மடங்குகள் பெருகுகின்றது. 5 times, 10 times, even many more. 5, 10 பல தடவைகள் அந்த பலம் பெருகுகிறது. Your courage is strong. உங்களுடைய தைரியம் பெருகிக் கொண்டே செல்லும். The wife should always speak a word of courage, strength to the husband, and in turn the husband also to the wife. மனைவியினுடைய வார்த்தை எப்பொழுதும் புருஷனை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்த வேண்டும். அதைப் போல புருஷனும் மனைவியை பாராட்டி தைரியப்படுத்த வேண்டும். Nobody should be like Mrs. Job. ஒருவராயிலும் திருமதி யோபு செயல்பட்டதைப் போல செயல்படக்கூடாது. I don't know why she said to her husband, why are you retaining your integrity so long? Curse God and die. அவ்வளவு நல்ல மனுஷனாகிய யோபுவின் மனைவி ஏன் அப்படி சொன்னாலோ தெரியவில்லை. யோபுவை பார்த்து அவள் சொன்னாள், நீர் இன்னும் உமது உத்தமத்தில் நிற்பதென்ன, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னாள். When husband comes home tired with some problem, குடும்பங்களிலே உதாரணமாய் சொல்லுகிறேன், புருஷன் வெளியிலே வேலை பார்த்து பிரச்சனைகளோடு வீட்டிற்கு களைப்பாய் வரும் பொழுது, if the wife would just say one word of strength, that is a big tonic for him. மனைவி அந்த ஏற்ற வேளையிலே புருஷனை பார்த்து உற்சாகமாய் தைரியப்படுத்தும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அது டானி குடித்ததைப் போல ஒரு பெரிய தைரியத்தை புருஷனுக்குள் கொண்டு வரும். It is vice versa. அதைப் போல மனைவி சோர்வற்றிருக்கும் பொழுது புருஷன் பலப்படுத்த முடியும். Always speak word of comfort, word of strength, word of consolation. எப்பொழுதும் ஆறுதலின் வார்த்தைகளை, பாராட்டுதலின் வார்த்தைகளை, தைரியப்படுத்தும் வார்த்தைகளை மட்டுமே பேசுங்கள். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.